ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Y2K Samayal. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான நூடுல்ஸ் ரெசிபி. நூடுல்ஸில் என்னடா ஹெல்த்தின்னு நினைக்கிறீங்களா? இந்த நூடுல்ஸை கடையில் வாங்காமல் கோதுமை மாவை யூஸ் பண்ணி நாமளே நூடுல்ஸ் செய்ய போகிறோம். எப்போவுமே கோதுமை மாவை யூஸ் பண்ணி பூரி, சப்பாத்தி, தோசைன்னு செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம நூடுல்ஸ் செஞ்சு கொடுத்தோன்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் இருக்க பொருளுங்களை வச்சு ரொம்பவும் ஹெல்த்தியான கோதுமை மாவு நூடுல்ஸ் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம நூடுல்ஸ் செய்யறதுக்கு தேவையான மிக்சரை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, தேவையான அளவு உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எண்ணெய்க்கு பதிலாக உங்களுக்கு நெய் தேவைப்பட்டால் கூட நீங்கள் நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டைம் மாவை எண்ணெயோடு சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் நம்ம இந்த மாவு பிசைறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பிசைகிற இந்த மாவு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். மாவு பிசையும் போது தண்ணி அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க. ஏன்னா மாவு நல்லா கெட்டியான கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நம்ம செய்கிற நூடுல்ஸ் நல்லா சாஃப்டாக வரும். பிசு பிசுன்னு இருந்துச்சுன்னா நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். நான் மாவு பிசைறதுக்கு 1/4 கப்பை விடவும் கொஞ்சம் அதிகமாக தண்ணியை ஆட் பண்ணியிருக்கிறேன். கையில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா சாஃப்டான கன்சிஸ்டன்சியில் பர்ஃபெக்டாக நம்மளுக்கு நூடுல்ஸ்க்கு தேவையான மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ரெடி பண்ணியிருக்க இந்த மாவு ஊற வைக்க வேண்டியதில்லை. நம்ம ரெடி பண்ணியிருக்க மாவை 2 போர்ஷனாக பிரிச்சுட்டு அதில் ஒரு போர்ஷனை தனியாக எடுத்துக்கலாம். நூடுல்ஸ் செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் முறுக்கு பிடி தான் யூஸ் பண்ண போகிறேன். முறுக்கு பிடியில் இந்த சைஸ் ஹோல் இருக்கிற அச்சை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு விட சின்ன சைஸில் ஹோல் இருக்கிற மாதிரி இருக்கிற அச்சை நம்ம யூஸ் பண்ணணுன்னா நம்ம செய்கிற நூடுல்ஸ் இடியாப்பம் மாதிரி ஆகிடும். அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்சரை இதில் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நூடுல்ஸ் செய்கிறதுக்கு தேவையான மாவும் ரெடி, நூடுல்ஸோட அச்சும் ரெடி. அடுத்தது நம்ம நூடுல்ஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் நம்ம நூடுல்ஸ் வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணியிருக்க உப்பையும் எண்ணெயும் ஒரு டைம் தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நூடுல்ஸ் வேக வைக்கிறதுக்கு எடுத்துருக்க இந்த தண்ணி ரொம்ப நேரம் கொதி வரணுன்ற அவசியம் இல்லை. தண்ணியில் பபிள்ஸ் வர அளவுக்கு அது சூடானாலே போதும். இந்த அளவுக்கு தண்ணி சூடானதுக்கப்புறம் ஒரு டைம் நம்ம தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை டைரெக்டாக இதில் நம்ம நூடுல்ஸ் மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கலாம். நூடுல்ஸ் எந்த லென்த்தில் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அதை நீங்கள் புழிஞ்சதுக்கப்புறம் அதை நீங்கள் கட் பண்ணி விட்டு நீங்கள் வேக வச்சுக்கோங்க. நூடுல்ஸ் பிழியும் போது அதை நீங்கள் முறுக்கு மாதிரி புழிஞ்சு விட வேண்டாம். இந்த மாதிரி லென்த்தான ஷேப்பில் பிழிஞ்சு விட்டுக்குங்க. நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா மாவையும் இந்த மாதிரி நூடுல்ஸாக பிழிஞ்சதுக்கப்புறம் நம்ம நூடுல்ஸை வேக வைக்க ஆரம்பிச்சுக்கலாம். நூடுல்ஸை வேக வைக்கும்போது அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நூடுல்ஸ் எல்லாத்தையும் தண்ணியில் ஆட் பண்ணதுக்கப்புறம் 1 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி ஒரு ஃபோர்க்கை யூஸ் பண்ணி நூடுல்ஸ் எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து விட்டுருங்க. நம்ம கோதுமை மாவை யூஸ் பண்ணியிருக்கனால நூடுல்ஸ் ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். 5 நிமிஷம் போல் நூடுல்ஸ் வெந்தாலே போதும், அதுக்கு மேலே வேக வைக்கக்கூடாது. நூடுல்ஸ் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நூடுல்ஸோட சைஸை பார்த்தாலே தெரியும். நூடுல்ஸ் இந்த அளவுக்கு வெந்தாலே போதும். இந்த ஸ்டேஜில் இது நம்ம அடுப்புலேருந்து இறக்கிட்டு தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்தது நம்ம நூடுல்ஸை தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அது கூட நல்லா பொடியாக கட் பண்ணின ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஆட் பண்ணியிருக்க வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணுன்ற அவசியம் இல்லை. 2 நிமிஷம் போல் வதக்கினாலே போதும், அது கண்ணாடி பதத்துக்கு வரும். அந்த அளவுக்கு அதை வதக்கிடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அது கூட ஒரு சின்ன சைஸில் இருக்க குடமிளகாயை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு கேரட்டையும் நல்லா மெலிசாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணியிருக்க குடமிளகாயும் கேரட்டும் எண்ணெயிலேயே 50% வேகணும். அது வரைக்கும் நம்ம தொடர்ந்து வதக்கிட்டே இருக்கணும். 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கினதுக்கப்புறம் அது கூட இந்த மிக்சருக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஆல்ரெடி நூடுல்ஸ்க்கு உப்பை ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ நம்ம ஆட் பண்ணிக்கிற இந்த வெஜிடபிள்ஸ்க்கும் வெங்காயத்துக்கும் தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் ஆட் பண்ணாலே போதும்.
உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம 2 நிமிஷம் போல் கையெடுக்காமல் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் காய்கறி எல்லாம் எண்ணெயிலே வேகிற மாதிரி அப்படியே விட்டுறலாம். 3 நிமிஷம் போல் எண்ணெயிலே காய்கறிகள்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு டைம் நம்ம நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம நூடுல்ஸ்க்கு தேவையான மசாலாவெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இது 3ஐயும் ஆட் பண்ணிவிட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் தொடர்ந்து வதக்கிக்கலாம். நூடுல்ஸ் செய்யறதுக்கு நான் அதிகமான அளவுக்கு எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு கம்மியான எண்ணெயை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெயிலேயே காய்கறியெல்லாம் நம்ம வேக வச்சு செய்யும்போது அதோட டேஸ்ட் வந்து ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 1 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட சில்லி சாஸ் இருந்தால் கூட அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சாஸ் எல்லாம் ஆட் பண்ணினதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் போல் இதை நம்ம தொடர்ந்து வதக்கிக்கலாம். நம்ம ஆட் பண்ண சாஸ் வந்து வெஜிடபிள்ஸோடு நல்லா மிக்ஸ் ஆகி குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்க நூடுல்ஸ் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நூடுல்ஸை மிக்சரில் ஆட் பண்ணினதுக்கப்புறம் நம்ம நூடுல்ஸை கிளறும் போது மேலாப்பில் கிளறி விடுங்க. ஏன்னா நூடுல்ஸ் வந்து கட்டாகி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நூடுல்ஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு டைம் வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, கலர்ஃபுல்லாக ரொம்பவும் டேஸ்டியான ஹெல்தியான கோதுமை நூடுல்ஸ் ரெடி. கடைகளில் விற்கிற நூடுல்ஸை விடவும் இதோட டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். இது நம்ம வீட்டிலேயே செய்கிறனால உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது. வீட்டில் இருக்கிறவங்க கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்க இந்த நூடுல்ஸ் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, ரொம்பவுமே டேஸ்டியான கோதுமை மாவு நூடுல்ஸை ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கோதுமை மாவு யூஸ் பண்ணி செய்கிற இந்த டிஃப்ரெண்ட்டான நூடுல்ஸ் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.